ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரசிக்க ருசிக்கிற கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஜெயா டிவிக்கு நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்பணும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிள்ளி தாளித்த சாம்பார். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கிள்ளி தாளித்த சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், நறுக்கிய பூசணிக்காய் 1/2 கப், நறுக்கிய பரங்கிக்காய் 1/4 கப், புளி கரைசல் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 5, பச்சை மிளகாய் 3, வெல்லம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கிள்ளி தாளித்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடியோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா அப்புறம் வரமிளகா காரம் தான். நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 வரமிளகா சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காய பொடி, காய் வந்து பூசணிக்காயும் பரங்கிக்காயும் சேர்க்குறேன். ஜஸ்ட் அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணியும், புளி தண்ணி வந்து நீர்க்கு எடுத்து வச்சுட்டா போதும். ரொம்ப புளிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். ஸோ மூடி வச்சிடுறேன். இது வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு சாதத்துக்கு இல்லை தோசை இட்லிக்கெலாம் நீங்கள் ஒரு சாம்பார் பண்ணணும்னு நினச்சிங்க, சாம்பார் பொடியெலாம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெறும் பச்சை மிளகா வரமிளகா இருந்தால் போதும். இது நிறைய பேர் வீட்டில் பண்ணுறது தான் கிள்ளி தாளித்த சாம்பார்னு சொல்லிட்டு. காரத்தை மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து இதில் இந்த காய் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், என்ன காய் உங்கள் வீட்டில் இருக்கோ எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூசணிக்காயும் பரங்கிக்காயும் சேர்த்துருக்கேன். என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது மினிமம் நீங்கள் ஒரு 5-6 காய்க்கு மேலே சேர்த்துக்கலாம். ஸோ என்ன இருக்கோ அதை சேர்த்து பண்ணிங்கன்னா இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலமாக, ஸோ எல்லாருக்கும் வந்து கிச்சனில் நிற்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணிவிட்டு அதை காலையிலையும் மத்தியானமும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் வெயிலில் நின்று சமைக்கிறது அவ்வளோ சங்கடமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கூடிய மட்டும் ஒரு 10 மணிக்குள்ளே என்னென்னலாம் வேலை பண்ணிக்க முடியுமோ கிச்சனுக்குள்ளே அதை அழகாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ரெசிபி, 1 பாட் ரெசிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ரெசிபிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக, எப்பயுமே வந்து நம்ம ரசிக்க ருசிக்கையில் வந்து சிம்பிளாக ஈஸியான டிஷ் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே, இது வரைக்கும் ட்ரையே பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு வந்து ட்ரை பண்ணிடலாம். கிள்ளி தாளித்த சாம்பார். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் துவரம்பருப்பை மட்டும் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா போதும், உடனே பண்ணிடலாம். இப்போ வந்து பூசணிக்காயும் பரங்கிக்காயும் வெந்துன்னு இருக்கு. ஸோ அது வேகட்டும். அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம பாருங்க, ரெண்டும் நல்லா வெந்திருக்கு. இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபி தான். நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே பண்ணுற மாதிரியான ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது தான், வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது துவரம்பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு சேர்த்துடலாம். இப்போது
நல்லா ஒரு கரண்டி பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு காரம்லாம் எந்த அளவு போடுறீங்களோ, உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக வெல்லம். தண்ணியும் கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கலாம். இது நல்லா சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இது நல்ல சுட சாதத்தில், எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சிட்டு காரக்கறி இல்லைன்னா தேங்காய் போட்ட கறி இல்லை அப்பளமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை டிஃபனுக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியே எதுவுமே இல்லை, சாம்பார் பொடி அரைக்கலை, வறுத்து அரைக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா வெறும் பச்சை மிளகா வர மிளகா இருந்தால் மட்டும் போதும். ஜஸ்ட் அப்படியே கிள்ளி தாளித்து டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கருவேப்பிலையை பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கிள்ளி தாளித்த சாம்பார் ரெடி. அதை அப்படியே சர்வ் பண்ணிவிடுவோம். கிள்ளி தாளித்த சாம்பார் செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு பரங்கிக்காய், பூசணிக்காய் ரெண்டையும் போட்டு ஒரு பிரட்டிக்கோங்க. அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டு வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து ஒரு கொதி விடணும். அது நல்லா ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கிள்ளி தாளித்த சாம்பார் ரெடி. கிள்ளி தாளித்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த புளிக்காத தோசை அப்படின்னு சொல்லுவோம், புளியா தோசை அப்படின்னு சொல்லுவோம். மாவு அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோசை வாக்குறது, அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிள்ளி தாளித்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் புஷ்பலதா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்களோட ஷோக்கு வந்திருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? என்ன பண்ணி காமிக்க போறீங்க? இப்போ ரொம்ப வெயில் இருக்கு இல்லையா, அதனால குளிர்ச்சியா தாமரை விதை பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும். இந்த வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாம் அதை ரொம்ப எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு அது ரொம்ப ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அது பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ அதுக்கு வேணுங்கிறதுலாம் என்னென்னு பார்த்துடலாம். செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தாமரை விதை பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. தாமரை விதை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: தாமரை விதை 1 கப், சர்க்கரை 3/4 கப், பால் 1/2 லிட்டர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பாதாம் பருப்பு தேவையான அளவு, திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் 5, குங்குமப்பூ 1 சிட்டிகை, நெய் தேவையான அளவு. தாமரை விதை பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நாம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெய்யில் வறுத்துக்க போகிறோமா? ஃபஸ்ட்டு நெய்யில் 1 ஸ்பூன் போட்டு இந்த தாமரை விதையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. லைட்டாக அந்த கிறிஸ்பாக வர மாதிரி. ஆமாம். அப்படியே வறுத்துட்டே சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹோம் மேக்கர் தான் பண்ணுவேன். ஹோம் மேக்கர் தான் நான். சும்மா இருக்கும்போது டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் தைச்சு தரீங்களா? இல்லை எல்லாருக்கும் தைச்சு தருவேன். வீட்டுக்கும் டைம் இருந்தா வெளியில, இல்லைன்னா எங்களுக்கே கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ பரவாயில்ல, டெய்லர் கூட ஜாஸ்தி கேட்கறதுக்கு நமக்கு நாமே தைச்சுக்கிறது நல்லது. ஆமா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. சரி, சின்ன பிள்ளையே கத்துக்கிட்டீங்களா இல்லை இப்பதானா? இல்ல சின்ன பத்துல இருந்தே தெரியும். பிளவுஸ் அது மாதிரி இல்லாம எல்லாமே எல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன். லேடிஸ் ஐட்டம் ஃபுல்லாவே. ஓகே, சூப்பர். அப்புறம் சமையல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? சமையல் எப்பவுமே நம்ம பண்ணி வீட்டில் ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா,
அப்படி அப்புறம் பசங்களுக்கு இல்ல அவங்க இப்ப சில கேட்பாங்க பேர் இல்லையா? வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சமைச்சேன் அப்படின்னுவாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு இல்ல அப்புறம் இல்ல தான் இல்ல அப்படின்னுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவா பண்ணது கிடையாது. ஏன்னா நான் இந்த டெய்லரிங் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுதான் அந்த கிளாஸ் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிறைய பண்ணது. பசங்களுக்கோசம் நம்ம அவங்க கேட்கறது, அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கறது அப்படிதான் அப்படி ட்ரை அப்படி பண்ணது ட்ரை தான். பண்ணிதான். இப்ப இந்த மக்கானா பாயசம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஓ, இப்ப வீட்ல இப்ப டக்குன்னு நம்ம பாயாசம்னாலே பால் பாயாசம், ஆமா. சேமியா பாயாசம், ஜவ்வரிசி, அவல் ஆமா. அப்படிதான் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப. இன்னும் கொஞ்சம் வறுபடணுமா? ஆமா, கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கிறிஸ்பியா. ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் சமைக்க அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்சது அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ரெசிபி பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா, ஞாபகம் இருக்கா? சாம்பார் தான். சாம்பார் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு அம்மா சொல்ல உடனே டக்குன்னு செய்யறதுக்கு அதுதான் ஈஸியா இருந்தது. வெளியே அம்மா எப்பயோ போயிட்டாங்கன்னா இப்படி செய்ய அப்படி செய்யணும். சாம்பார் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது. நீங்களே ஏதாவது ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பலாமா ஏதாவது அப்படி இருக்கா? ரொம்ப சொதப்பலான்னா பிரியாணி தான். அது வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா அது எல்லாமே அப்படித்தானே ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. அதுதான். ஓகே சூப்பர். உங்க பசங்களும் சமைப்பாங்களா? பேருமே நல்லா சமைப்பாங்க. சூப்பர். பவுல்ல குட்டி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, ஸோ அது எந்த பதத்தில் இருக்கணுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருங்க அப்படியே. ஒரு 5 மினிட்ஸ் வந்தாலே உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு. அது எடுத்தோடனே இப்படி பண்ணாலே உங்களுக்கு பொறப்பொறன்னு ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் நசுக்கிறீங்கன்னா அப்படியே உடஞ்சி போகணும், அவ்வளோதான். இதுதான் பதம். இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது இப்போ நம்ம இந்த பேன்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு முந்திரி இந்த பாதாம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரி. இப்போ பாதாம் போட்டுட்டோம். சரி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சு இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போறோமா? இல்ல இது அரைக்கல. இது வந்து நம்ம பாயாசத்துக்கு அப்படியே மேலே போடுறதுக்கு தான். அரைக்கிறதுக்கு மட்டும் இதுவும் கொஞ்சம் முந்திரி மட்டும் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து திராட்சை சேர்த்துருக்கோம் நாம. இப்போ இதை எடுத்து வச்சிடலாமா? வறுபட்டுருது எல்லாம். எடுத்து வச்சிருங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி போட்டுக்கலாம் இல்லையா? ஆமா. பிஸ்தா இருந்தால் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும். ஆமாம். இப்போ முந்திரி, பாதாம், திராட்சை வறுத்தாச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தாமரை விதையும் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். இப்போது பேனில் இந்த பால் ஊற்றிக்கலாம். இது 1/2 லிட்டர் பால். ஓகே. இப்போ இந்த பால் காயறதுக்குள்ள நம்ம இதை வந்து பாதி தான் எடுத்து அரைச்சிக்க போறோம் இல்லையா? ஆமா, இது என்னவோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பாதி எடுத்து மிக்ஸில கொஞ்சம் ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்த தாமரை விதையிலேருந்து கொஞ்சமா எடுத்துருக்கோம், ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது கூட என்னென்னலாம் சேர்த்து அரைக்க போறோம்? இது கூட இந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு முந்திரி, வறுத்த முந்திரி, பாதாம் ரெண்டுமே சேர்த்தே போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும். நம்ம வந்து வறுத்த தாமரை விதையிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டோம். அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பாதாமில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து வறுத்த தாமரை விதை, அப்புறம் ஏலக்காய், வறுத்த பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பாலும் நல்லா காஞ்சிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த தாமரை விதையை இதில் போட்டுடலாம். சரி, வறுத்து வச்சிருக்கிற தாமரை விதையை இதில் போட்டுடலாம். இது ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வந்தா போதும் இல்லையா? ஒரு ஸ்பூன் பால் எடுத்து இந்த குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து சரி இதில் போட்டுச்சுன்னா கொஞ்சம் கலருக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே.
இப்போ வந்து நம்ம வறுத்த தாமரை விதையை தாமரை போட்டு விதை. அது வந்து ஒரு கொதி வந்தாச்சு வந்துருச்சு. பால்ல. இப்போ நம்ம கோர்ஸா பொடி பண்ணதை சேர்க்க போறோம். போடவா? போட்டு. நம்ம கோர்ஸா பொடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்க்கலாம். அடுத்தது இது கொஞ்சம் போட்டோம்னா இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். ம். அதனால இது அரைச்சி போடுறோம். பாதாம் முந்திரி வறுத்து போடணும்னு கிடையாது. நீங்க வந்து பச்சையாவே பாதாம் முந்திரி போட்டு கூட அரைச்சிக்கலாம். நாங்க வறுத்ததுனால நாங்க வறுத்ததை சேர்த்தோம் இல்லையா? ஆமா. அது எல்லாமே ஆப்ஷனல் தான். எதுவுமே வந்து மிக்ஸ் அண்ட் ஆமா. மேட்ச் பண்ணி நம்மளுடைய விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க இதை வந்து லைட்டா வறுத்துட்டு மொத்தமா கோர்ஸா அரைச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம். ஆமா. இல்லையா? அப்படி கூட இது எல்லாமே நம்ம விருப்பம் தான். எது நமக்கு ஈஸியா இருக்கோ கம்ஃபர்டபுளா எது வருதோ அதை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதுல சக்கரை சேர்க்கணும்ல? ஆமா. சேர்த்துலாமா? சக்கரை சேர்த்துக்கலாம். ம். சக்கரை தேவையான அளவு போட்டுக்குங்க. ஆமா. ஸ்வீட் கூட பிடிச்சா கொஞ்சம் கூட வேணும்னா சக்கரை ஸ்கிப் பண்ணிட்டு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க கூடாது. கொதிக்க கூடாது. அது இறக்கும் போது பண்ணணும். ஏன்னா பால் அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இறக்கிடுங்க. அது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம குங்குமப்பூ இப்போ சேர்க்கலாமா? சேர்த்துருங்க. பால்ல வந்து குங்குமப்பூ கரைச்சி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். நல்லா ஃப்ளேவர். குங்குமப்பூக்குன்னு ஒரு வாசனையும் இருக்கும். ஃப்ளேவர் வரும். நல்லா. ஓகே. இப்போ நல்லா கொதிச்சிட்டு எல்லாம் சேர்ந்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி முடிஞ்சிச்சு. ஓகே, இது மேல அப்படியே அலங்கரித்து விடுங்க. ஆமா, மீதி இருக்கிற முந்திரி, திராட்சை, கொஞ்சம் குங்குமப்பூ, தாமரை விதை பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நெய் விட்டு அந்த தாமரை விதையை லைட்டாக அந்த கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறமா அதே பேன்லேயே வந்து நெய் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா தாமரை விதை, அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் வறுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் பால் விட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் விட்டு அது நல்லா காயணும். அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற தாமரை விதையும் சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கோர்ஸா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய தாமரை விதை பாயசம் ரெடி. தாமரை விதை பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து எங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல கிள்ளி தாளிச்ச சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாமரை விதை பாயசம். ஸோ 2 ரெசிபியுமே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் அது. நீங்க சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி தாமரை விதை பாயசம் அவங்க சொன்ன மாதிரி அதே ஸ்டைலில் அப்படியே பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா வரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.